ஹாய் கேஸ், இன்றைக்கி வீடியோவில் உமன்ஸ் வேர்ல்டு கப்பில் இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் இடையில் நடந்த 28வது மற்றும் ஃபைனல் லீக் மேட்ச் பற்றி பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் மும்பையில் நடந்துச்சு. டாஸ் வின் பண்ணி இந்தியா பவுலிங்கை சூஸ் பண்ணாங்க. இதன்படி முதலே பேட் செய்ய வந்த பங்களாதேஷ் அணி இந்தியாவோட பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. பங்களாதேஷ் பேட்ஸ்மேனில் ஷமீம் அக்தர் மற்றும் சோபனா மாஸ்டர் இவங்க ரெண்டு தவிர வேறு யாருமே இரட்டை இலக்கு ரன்னை தொடவே இல்லை. இவங்க ரெண்டு பேர்த்துக்கு தான் ஓரளவுக்கு டீசெண்டாக பார்ட்னர்ஷிப் கொடுத்தாங்க. இருந்தும் பங்களாதேஷ் அணி ஒரு பெரிய இலக்கு அடிக்கவே இல்லை. மழை குறுக்கிட்டதுனால இந்த மேட்ச் 27 ஓவர் மேட்சாக மாற்றிட்டாங்க ரெண்டு டீமுக்கும். பங்களாதேஷ் அணி 27 ஓவருக்கு 119 ரன்னுக்கு 9 விக்கெட்டை இழந்திருந்தது. இந்திய பந்து வீச்சை பொறுத்த வரைக்கும் ராதா 3 விக்கெட்டையும், ஸ்ரீசரணி 2 விக்கெட்டையும், அம்ஜத் கவுர், ரேணுகா மற்றும் தீப்தி சர்மா தலா 1 விக்கெட் எடுத்திருந்தாங்க. இதைத் தொடர்ந்து இரண்டாவது இன்னிங்ஸ் ஆட வந்த இந்திய அணி 8.4 ஓவருக்கு 57 ரன்னு விக்கெட் எதுவும் இழக்காமல் எடுத்திருந்த போது மழை மீண்டும் குறுக்கிவிட்டதனால இந்த மேட்ச் கைவிடப்பட்டது அறிவிக்கப்பட்டது. இதனால் இரண்டு டீமுக்கும் தலா ஆளுக்கு ஒரு புள்ளி வழங்கப்பட்டுச்சு. இந்த புள்ளி பட்டியலில் இந்திய அணி 7 மேட்சுக்கு 3 மேட்ச் வின் பண்ணி 3 மேட்ச் தோற்று ஒரு மேட்ச் ரிசல்ட் தெரியாமல் 4வது இடத்துல இருக்காங்க. இந்திய அணி ஏற்கனவே அரையிறுதிக்கு தகுதி பெற்றுச்சு. முதல் அரையிறுதி போட்டி வருகிற 29ஆம் தேதி இங்கிலாந்துக்கும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் நடக்குது. இரண்டாவது அரையிறுதி போட்டி 30ஆம் தேதி இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையில் நடக்குது. ஓகே கேஸ், கிரிக்கெட் அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். until then bye.